Class 7, Term 1. Okay, Term 1 Chapter 5 Geometry நம்ம பார்க்கலாம். First, try these. Try these எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 83ல இருக்கிற try these நம்ம பார்த்துட்டு இருக்கோம். First question, complete the following statementsல first என்ன கொடுத்திருக்காங்க? A dash is a straight path goes endlessly in two direction. அதாவது ரெண்டு டைரக்ஷன்ல எண்ட்லெஸ்ஸா போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நம்ம ரூலர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எண்ட்லெஸ்லி இன் டூ டைரக்ஷன், அதாவது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு டைரக்ஷன்லயும் எண்டே இல்லாம போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் செட் டு பி லைன். ஓகே, லைன் இஸ் a straight line that goes endlessly in two direction. ஸோ இது வந்து இந்த எண்ட்லெஸ்ஸா ரெண்டு டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கிறதா நம்ம லைன் சொல்லுவோம். A dash is a line with two end points. இப்போ இந்த லைன்லயே நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஒரு லைன் போடுறேன் நானு. So this is ஒரு பாயிண்ட், this is ஒரு பாயிண்ட், this is A, this is B. சோ இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as line segment. சோ இங்க எழுதுறேன் லைன் செக்மெண்ட். எந்த பாயிண்ட்டும் இல்லாம எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கிறது லைன். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட், a dash is a straight path that begins at a point and goes and extends endlessly in the other direction. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு லைன் வரையலாம். இப்ப என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிகின்ஸ் அட் அ பாயிண்ட். இப்ப ஏன்ற பாயிண்ட்ல பிகின் ஆகுது, ஆனா இது எண்ட்லெஸ்ஸா ஒரே ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல பிகின் ஆகுது, ஒரு பக்கம் மட்டும் போயிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் போயிட்டே இருக்கிறது லைன். ரெண்டு பக்கமும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா லைன் செக்மெண்ட். இப்போ ஒரு பக்கமா மட்டும் போயிட்டே இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as ray. சரியா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரே அப்படின்னு சொல்லுவோம். ஏபி அப்படின்றது ஒரு ரே. ஏபி போட்டுட்டு நம்ம ஒரு பக்கமா இப்படி ஆரோ மார்க் போட்டோம்னா அது என்ன சொல்றோம்? அது ரே அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the lines which intersect at right angles. ரைட் ஆங்கிள்ஸ்னா என்ன அர்த்தம்? 90 டிகிரி. இப்போ நம்ம ரெண்டு லைன் வந்து ரைட் ஆங்கிள் இன்டர்செக்ட் ஆகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது ஒரு லைன் போடலாம். அப்புறம் இங்க இது ஒரு லைன் போடலாம். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுற ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள். அப்படின்னா என்னது? 90 டிகிரி. ஓகே, சோ அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா we call it as perpendicular lines. நம்ம என்ன சொல்லுவோம்? perpendicular. we call it as perpendicular lines. ஓகேவா? நெக்ஸ்ட், the lines which intersect each other at a point are called. பாருங்க, the lines which intersect at right angles நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுறது நம்ம என்ன சொல்றோம்? 90 டிகிரின்னு சொல்றோம். இப்போ ரெண்டு லைன் மட்டும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. சோ இது ஒரு லைன். ஓகே, சோ இது லைன்ல நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லைனும் இப்படி ஒரு லைன் இருக்கு. சோ இது ரெண்டுமே ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ். இந்த லைனும் வந்து என்ன பண்ணுது? ஏதோ ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as the lines which intersect each other at a point. இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, we call it as intersecting lines. intersecting lines. ஓகேவா? the lines that never intersect each other. இது உங்களுக்கு தெரியும். ஒரு லைன் வந்து என்னது? நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இப்படியே போயிட்டே இருக்கு. ரெண்டு லைன் வந்து நெவர் இன்டர்செக்டட். சோ லைக் வாட்? ட்ரெயின் தண்டவாளம் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as parallel lines. சரியா? parallel linesனா என்னன்னு தெரியணும், perpendicularனா என்னன்னு தெரியணும், intersecting linesனா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட், use a ruler or a straight edge to draw each figure. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன்
லைன் சிடி வரைய சொல்லியிருக்காங்க. சரியா? லைன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு ரூலர் எடுத்துக்கணும். ஸோ ரூலர்ல ஒரு லைன் வரையறோம். இத நம்ம எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைன் அப்படின்னும்போது என்னது? இட் கோஸ் ஆன் எண்டே இல்லாம போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் சி, டி. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல எண்ட் ஆகுறது கிடையாது. திஸ் இஸ் லைன் சிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் நெவர் எண்ட். ஸோ 2 பக்கமும் நமக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லைன் சிடி. கிளியரா? நெக்ஸ்ட் ரே ஏபி. ஏபின்றது ஒரு ரே அப்படின்னா நம்ம எப்படி வரைவோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இடத்துல என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட் இருக்கும். இன்னொரு இடத்துல நம்ம போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இங்க வந்து ஒரு பாயிண்ட் ஏ வச்சுட்டோம்னா, இந்த ஒரு பாயிண்ட் பி அப்படின்னா, திஸ் இஸ் பி இஸ் நெவர் எண்டிங், இட் கோஸ் ஆன். அப்போ ஏபி இஸ் அ ரே. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? லைன் செக்மெண்ட் எம்என். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லைன் செக்மெண்ட் எம்என். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு லைன் வரையறோம். செக்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நமக்கு 2 இடத்துலயும் என்ன இருக்கணும்? எண்ட் இருக்கணும். So this is one end, this is one end. This is M, this is N. So line segment is MN. Clear? So இதுதான் வந்து என்னது? லைன் ரே. This is MN is a line segment. So the second question முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம third question போடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டினா நம்ம பார்க்கலாம். தேர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன். Look at the figure and answer the following question. Which line is parallel to AB? ABன்றது லைன். சரி, இப்போ 2 லைன் 2 பக்கமும் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. அப்போ ஏபிக்கு பேரலா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, see here. AB வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எது GH மட்டும்தான் இங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ இந்த CD எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். CD பாருங்க வேற ஆங்கிள் இருக்கு. பார்த்தீங்கன்னா அது வந்து பேரல் கிடையாது. இப்போ சிடி பாத்தீங்கன்னா 12 டிகிரி இருக்கு. இதுக்கும் ஏபியும் இதுவும் வந்து என்ன கிடையாது? பேரல் கிடையாது. பேரலல்னா என்னது? கரெக்டா இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா என்னவா இருக்கணும்? இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். சோ நமக்கு which line is parallel to AB அப்படின்ற क्वेश्चनக்கு நமக்கு எந்த லைன் is parallel to AB? GH. GH போட்டு லைன் போடணும். சரியா? GH is parallel. GH is parallel to AB. A line AB. Clear? Next, second one. Name the line with intersect CD. Intersectனா என்னது? இப்போ ஒரு லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்றது. அதுதான் என்ன சொல்றோம்? இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ சிடின்ற லைனை எது இதெல்லாம் இன்டர்செக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். சிடி இருக்கு. சரியா? பாருங்க, சிடின்ற லைனை ஐஜே அப்படின்றது இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. த லைன் ஐஜே. அப்புறம் வேற என்ன இன்டர்செக்ட் பண்ண பாருங்க? சிடி. ஐஜேவும் இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் என்னது? கேஎல்லும் இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. So IJ and KL. KL intersects CD. ஓகேவா? பாருங்க, சிடின்ற லைன் இப்படி இருக்கு. இதுல பாருங்க ஐஜே வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னது? கேஎல் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. மத்த லைன்லாம் இருக்கு. ஆனா 2 இதுல வேற எதுவும் இன்டர்செக்ட் ஆகல. வேற எதுவுமே கிராஸ் ஆகல தான். பாருங்க, சிடில இந்த ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆயிருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆயிருக்கு. 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்கு. சரியா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? நேம் த லைன்ஸ் which are perpendicular to GH. இப்போ GH இருக்கு. சரியா? GHன்ற லைன். பாருங்க, இந்த லைன் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய லைன். அதனால நம்ம இந்த லைனை இன்னும் கூட இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போடலாம். இதையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட போடலாம். சரியா? இந்த லைனை நான் வந்து என்ன பண்றேன்? இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ திஸ் இஸ் GHன்ற லைன். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? இந்த லைனுக்கு எது எதெல்லாம் பெர்பெண்டிகுலரா இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எது எதெல்லாம் 90 டிகிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்.
இப்போ 90 டிகிரினா என்னது? ஸ்ட்ரெயிட். பாருங்க இந்த லைன நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா வருமா? இந்த லைன நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டா வரும். அதே மாதிரி இந்த லைனும் என்னவா இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா வருது. சோ, அப்ப எந்தெந்த லைன்லாம் பாருங்க. இதுவும் என்னவாகும்? 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இதுவும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. சரியா? பாருங்க இதோட மேல பொசிஷன். இந்த இடத்துலயும் என்ன இருக்கு? 90 டிகிரி இருக்கு. இதோட 90 டிகிரி இருக்கு. அப்போ எந்த லைன் வந்து நமக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ விச் லைன்? நம்மளோட கேட்டிருக்க லைன் என்னது? GH. GH லைனுக்கு IJ லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே. IJன்ற லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அண்ட் இன்னொரு லைன் என்ன பெர்பெண்டிகுலரா இருக்கு? KLம் பெர்பெண்டிகுலரா இருக்கா? KL லைன் இது வந்து குட்டி லைன் இங்க தானே இருக்கு அப்படின்னு கேட்பாரு. லைன் செக்மெண்ட் இங்க புள்ளி வச்சிருந்தாங்கன்னா நீ இதோட நிறுத்திக்கணும். ஆனா இது என்னது ஆரோ மார்க் போட்டிருக்கிறதுனால இது எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். IJ and K lines are perpendicular to what? GH. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? How many lines are parallel to IJ? இப்போ IJக்கு எந்த லைன் parallel பாத்தீங்கன்னா only KL is parallel. So KL is parallel to என்னது? IJ line. So எத்தனை? Only one line is parallel. ஓகேவா? Will EF intersect AB? Explain. EF எங்க இருக்கு? இதுதான் EF. AB எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இது நம்ம ஒரு தோராயமா நம்ம போட்டு பார்க்கலாமா? இன்டர்செக்ட் ஆகுமானா? ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டுமே parallel லைன் கிடையாது. parallel லைன்னா என்னது? ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே என்னது? parallel லைன் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல தூரமா என்னவாகும்? இன்டர்செக்ட் ஆகும். இப்போ நான் இந்த AB லைன் இருக்குல்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். பாருங்க AB லைனை நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம அப்படியே இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுரும். சரியா? நெக்ஸ்ட் EF லைன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ EF லைனை நானும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். பாருங்க இந்த EF லைனை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். சோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஒரு இடத்துல என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. ஆகுதுதானே? ஏன்னா ஏன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேரலா இருந்தா மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகாது. இது வந்து பேரலல் கிடையாது. அப்போ will EF and AB intersectsனா yes. Yes, they will intersect. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தா because they are not parallel lines. parallel lines மட்டும்தான் intersect ஆகாது. ஓகேவா? because they are not parallel lines. ஓகே.